Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம கோகுலாஷ்டமிக்கு முறுமுறுப்பான முறுக்கும் அவல் உருண்டை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நாம பச்சரிசி யூஸ் பண்ணாம வீட்ல இருக்கிற இட்லி அரிசியை வச்சு நம்ம முறுக்கு செய்ய போறோம். நல்ல முறுமுறுப்பா இருக்கும். இதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இத நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிற போறோம். இப்போ நல்லா கழுவியாச்சு. இத தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நமக்கு பச்சரிசி மாவு செய்யற அதே டேஸ்ட்லயே கிடைக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்த கப்லயே 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்போ அரைச்ச மாவை ஜல்லடையில போட்டு சலிச்சு எடுத்துக்கிற போறோம். அப்படி போட்டீங்கன்னா முறுக்கு புளியும் போதே உடைஞ்சு போயிடும். இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு பாத்தீங்கன்னா நல்ல முறுமுறுப்பா கிடைக்கும். எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் முறுமுறுப்பு வந்து குறையாம இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல முறுமுறுப்பா இருக்கும். இப்போ நல்லா சலிச்சாச்சு. இதை எடுத்து வேற பிளேட்ல மாத்திக்கலாம். அடுத்து நம்ம ஊற வச்ச அரிசி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கிரைண்டர்லாம் அரைக்கணும்னு தேவையில்லை, மிக்ஸிலேயே அரைச்சிக்கலாம். இப்போ அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்து நல்லா இட்லி பதத்துக்கு அரைச்சிக்கிற போகிறோம். இட்லி மாவு வந்து நைஸாக அரைக்கணும். இது கொஞ்சம் லைட்டாக குருணை இருக்கணும். அந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியுது எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு. இதே பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான ஷேப்புக்கு முறுக்கு கிடைக்கும். இப்போ அரைச்ச மாவை வேற பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ அகலமான பாத்திரத்துல நம்ம அரைச்ச மாவை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம் இல்லைன்னா எள்ளு, ஓமம் 3ல் ஏதாச்சும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இன்னைக்கு வனஸ்பதி எடுத்து வச்சுருக்கோம். பட்டர் கீயை விட வனஸ்பதி சேர்த்து செஞ்சிங்கன்னா முறுக்கு நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் முறுமுறுப்பு வந்து குறையாமல் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வனஸ்பதி சேர்த்துக்கோங்க. நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையில் ஒட்டாத பதத்துக்கு பிணைஞ்சிக்கிற போகிறோம். நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் எப்படி பிணைவோமோ அந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. கையில் வந்து மாவு தொட்டிங்கன்னா ஒட்டாமல் வரணும். அந்த பதத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டு கூட செஞ்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் நீங்கள் பொட்டுக்கடலை மாவே சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும் கையில் ஒட்டாமல் வந்திருக்கு. இதுதான் பதம். இதே மாதிரி மாவு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிணைஞ்ச மாவை நம்ம முறுக்கு வழக்கில் சேர்த்துக்கலாம். இதில் மாவை சேர்த்துட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கிற போகிறோம். இப்போ ஒரு கரண்டியில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 3 சுற்று மட்டும் சுற்றுங்க போதும். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா தேன்குழல் முறுக்கு செஞ்சிடலாம். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி நல்லா அரைச்சிட்டிங்கன்னா தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயிரும். இப்போ முறுக்கு போடுறதுக்கு ஒரு சட்டியில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பலகாரம் ஐட்டத்துக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக போட்டதுக்கப்புறமா நல்லா எம்பி வந்துருச்சு. இதுதான் பதம். இந்த டயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம முறுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம புழிஞ்சு வச்சிருந்த முறுக்கை 2 சேர்த்துக்கலாம். அகலமான சட்டினா கொஞ்சம் ஒரு 4 பீஸாக கூட நீங்கள் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வரணும். அந்த அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சே வேக வைங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி உடையாமல் நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடச்சிருக்குன்னு. இப்போ நல்லா கலர் மாறுற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் மாதிரி நம்மளோட புழுங்கல் அரிசி பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஈஸி தான், குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ நம்மளோட புழுங்கல் அரிசி பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது உடச்சி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நொறுங்குதுன்னு பாருங்கள். நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள்னாலும் முறுமுறுப்பு குறையாமல் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம அவல் உருண்டைக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு திக்கான அவல் சேர்த்துக்கலாம். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அவல் உருண்டை செய்யலான்ட்டு.
உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டைக்கு தேவையோ அந்த அளவுக்கு அவல் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வைக்க போகிறோம். கொஞ்சம் அந்த அவல்லாம் மசிகிற வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க, ஒரு மாதிரி தண்ணி பிடிச்ச மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இது தொட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக மசிச்சிங்கன்னா கையில் மசிக்க வரும், அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை இப்போ தண்ணிலாம் இல்லாமல் நல்லா ட்ரையாக புழிஞ்சு எடுத்துக்கிற போகிறோம். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியான செஞ்சிடலாம் அந்த அவல் உருண்டை. கிருஷ்ணருக்கு இந்த மாதிரி நெய்வேத்தியம் படைப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான அவல் நெய்வேத்தியம். இதே போல் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா புழிஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு தடவை நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணிலாம் இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு சுகர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மசிச்சு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு சின்ன சின்ன உருண்டை ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கிற போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருண்டை ஷேப் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. இது நம்ம குயிக்கான வேலை தான், வெறும் 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட அவல் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவல் உருண்டையை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட புழுங்கல் அரிசி பொட்டுக்கடலை முறுக்கும் அவல் உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.